ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு 100+ கண்டென்ட்ஸ் கிடைக்கும். சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அண்ட் ட்ரேடிங் கான்செப்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த கோர்ஸ் இருக்கு. ஸோ சில டாபிக்ஸ் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். நேற்று வந்து ஐபிஓ ட்ரேடிங்னா என்ன, ஐபிஓ ட்ரேடர் எப்படி ட்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். பட் அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, அதுல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் வீடியோவை பார்த்தாதான் அதுல இருக்க டீட்டெயிலிங் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம், இந்த ஒரு டைட்டில் நல்லா இருக்கா, இல்ல இந்த இதை வந்து நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியும். ஸோ அதனால எல்லா கண்டென்ட்டையும் பாருங்க. இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்கணும்னா எல்லா சாப்டர் படிப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி ஃபுல்லா எல்லா சாப்டர் படிச்சாதான் நமக்கு ஏதோ ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். அந்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க இந்த மாதிரி ஒரு சேனல் தேடி இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 51வது சாப்டர் வந்துட்டோம். இது வந்து ஒரு அனாலிசிஸ் பத்தின ஒரு இது, டாப் டு டவுன் மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், டாப் டு டவுன் அப்படின்னா என்ன? இப்போ பொதுவா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க எல்லாருமே அனாலிசிஸ் பண்ண தெரியுமானா நிச்சயமா தெரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அனாலிசிஸ் தெரிஞ்சாலும் அவங்க சூஸ் பண்றது இன்ட்ராடே அண்ட் தென் எஃப்என்ஓ இந்த மாதிரியான குயிக் சார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சார்ட்ஸை வந்து பாக்குறாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. இன்ட்ராடேக்கு வந்து 5 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர் கேண்டில் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் நீங்க இன்ட்ராடேவுக்கு நீங்க இதை வந்து ஃபுல் பிளெஜா யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இந்த டாப் டு டவுன் மெத்தட் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயே எவ்வளோ அதிகமா நீங்க டைம் ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அதிகமா உங்களுக்கு அக்யூரசி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றேன், இல்ல ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லி கேண்டல்ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ மந்த்லி கேண்டல்ஸ்டிக்ஸ் ஆர்டர் எப்படி இருக்கு, இதுக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வீக்லி கேண்டல்ஸ்டிக்ஸ், வீக்லி பேசிஸ்ல அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டெய்லி சார்ட். இந்த டெய்லி சார்ட்ல தான் நம்ம பர்ஃபெக்டா என்ட்ரி எங்க வருதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஹார்லி சார்ட், 1 ஹார் சார்ட்னு சொல்லுவோம், 1 ஹார் சார்ட். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு பின்பார் கேண்டில் வந்திருக்கா, இல்ல ஷேர் கீழே விழுக போகுதா, இல்ல விழுந்தோன்னு எடுக்கலாமா அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாலஜி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து 1 ஹார் கேண்டல்ஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்லி, வீக்லி, டெய்லி இந்த 3 முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒன்னு டெய்லி சார்ட்ல என்ட்ரி கிடைச்சிரும், இல்லைன்னா ஹார் சார்ட்லயும் என்ட்ரி கிடைச்சிரும். இதை வச்சு எடுக்கும்போது எனக்கு ஸ்விங் ட்ரேட்ல பாத்தீங்கன்னா 90% அக்யூரசி கிடைக்குது. இப்போ இன்ட்ராடே நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இன்ட்ராடேல ஃபர்ஸ்ட் கேண்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி கேண்டில்ஸ்டிக்ஸே பார்க்கணும். டெய்லி கேண்டில்ஸ்டிக்ஸ்ல அது அந்த ஷேரோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நேத்து இந்த மாதிரி கேண்டில் வந்திருக்கு, ஒரு ஹேமர் கேண்டில், இது டாப்ல வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு 2 வகையான கேண்டில் வரும். ஒன்னு கிரீனு, இல்லைன்னா ரெட். கீழே அதே மாதிரி வந்துச்சுன்னா ஒன்னு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும், இல்ல இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும். ஒன்னு கிரீன் வரும், இல்ல ரெட் வரும். ஸோ பட் டெய்லி சார்ட்டை நீங்க பாருங்க. டெய்லி சார்ட்ல பார்த்துட்டீங்களா? அதுக்கப்புறம் அதை பிரேக் டவுன் பண்றதுக்காக 4 ஹார் சார்ட் பாருங்க. அதுல இருந்து எடுத்து 1 ஹார் சார்ட் பாருங்க. ஸோ இதுல பேட்டர்ன் தெரிஞ்சிடும். நேத்து டெய்லி சார்ட்ல வந்து ஃபுல்லான ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்தது அப்படின்ட்டு ஹார்லி சார்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்திருக்கும், அண்ட் செகண்ட் 4 ஹார்ஸ்ல சின்ன ஒரு கேண்டில் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல மொமெண்டம் கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஹார் சார்ட் பார்ப்போம். ஹார் சார்ட்ல என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கேண்டில், அப்புறம் ரெட் கலர் கேண்டில், அப்புறம் டவுன், அப்புறம் ஒரு கிரீன். ஸோ இப்படி வந்து இருந்தது. ஒரு 6 கேண்டில் வரும். ஸோ 6 கேண்டில் நீங்க வரைய முடியாது, இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இப்படி வரும்போது இந்த இடத்துல என்னன்னா ட்ரெண்ட் அந்த பர்டிகுலர் 1 டே கேண்டில்ஸ்டிக்ஸ்ல 1 ஹாரை கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஹார்ஸ்ல எவ்வளவு மொமெண்டம் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். கீழே வால்யூமை பார்த்துக்கோங்க. இதை பார்க்கும்போது அந்த ஷேரோடைய அன்றைய நாள் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி 30 மினிட்ஸ்ல நீங்க பேட்டர்ன் வந்து வரையணும்.
30 மினிட்ஸ்ல வரைஞ்சிட்டு வாட் எவர் த பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன் சேனல் தான் இருக்கும். டவுன் சேனலு, அப்புறம் இந்த மாதிரி சைடு சேனல் தான் இருக்கும் இன்ட்ராடேல. இது மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி ஈஸியா கிடைக்கும். ஸோ 30 மினிட்ஸ் இந்த மாதிரி வருதுன்னா 5 மினிட்ஸ்ல நீங்க பார்க்கணும். 5 மினிட்ஸ்ல இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நீங்க வந்து 30 மினிட்ஸ்ல இங்க இருக்கிற டார்கெட்டை வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். ஹிட் பண்ண உடனே நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ராடேல நிறைய பேருக்கு இந்த டாப் டு பாட்டம் அனாலிசிஸ் பத்தியே தெரியாது. மொட்டையா 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்துட்டு அதுல பிரேக் டவுன் வந்துருச்சா, பிரேக் அவுட் வந்துருச்சா என்று எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும், மீதி 5 ட்ரேட் லாஸ் ஆகவும் வரும். சில பேருக்கு 8 ட்ரேட் நஷ்டமாகவும் 2 ட்ரேட் ப்ராஃபிட்டா வரும். பட் தெரியாமலையோ அவங்களுக்கு அனலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, பிரேக் அவுட் பார்க்க தெரிஞ்சிருக்கு. பட் அந்த பிரேக் அவுட்டை சரியா பார்க்கறதுன்னு தெரியல. ஸோ அந்த பிரேக் அவுட் சரியா பார்க்கறதுக்கு டெய்லி சார்ட் இருக்கு, 4 ஹவர், 1 ஹவர், 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த எல்லா சார்ட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்புறம் போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும். டெய்லி சார்ட், 1 ஹவர் சார்ட், 30 மினிட்ஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது டெய்லி சார்ட், ஹார்லி சார்ட் பார்ப்பீங்க, அப்புறம் 5 மினிட் சார்ட் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ண நீங்க 4 ஹவரை வந்து ஒமிட் பண்ணிடுவீங்க, அப்புறம் 30 மினிட்ஸையும் ஒமிட் பண்ணிடுவீங்க. பட் ப்ராக்டிஸ் வேணும். அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வர வரைக்கும் டெய்லி சார்ட், 4 ஹவர் சார்ட், 1 ஹவர், 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இதை பாருங்க. இது வந்து குழப்பிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நீங்க 5 மினிட் சார்ட் பார்த்துட்டு 30 மினிட்ஸ், 1 ஹவர் இது மாதிரி ரிவர்ஸ்ல போனீங்கன்னா குழம்பிடும். ஸோ நீங்க வந்து ஆர்டரா வாங்க, பெரிய சார்ட்ல இருந்து சின்னதா வாங்க. அதுக்கு பேர் தான் டாப் டு டவுன் மெத்தட். இந்த டாப் டு டவுன் மெத்தட்ல நீங்க ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம், இன்டர்டே பார்த்தாலும் பெனிஃபிட் அதிகம். ஸ்விங்ல ஏன் பெனிஃபிட் அதிகம்னா 1996ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து ரைசிங்ல போயிட்டு இருக்கு. அதாவது இந்தியா சிமெண்ட் இந்த வருஷம் இந்த மாசம் தான் பிரேக் அவுட் கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில், அதாவது 1996ல இருந்து 2025 வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? 31 வருஷங்கள் ஆச்சு. ஓகே, சாரி, 30 வருஷங்கள் ஆச்சு. இப்போ இத்தனை நாட்கள்ல 2 தடவை தான் ஹையை வந்து டச் பண்ணிருக்கு. இது வந்து 3rd டைம் இந்த மாதிரி அதோடைய சார்ட் வந்து போயிட்டு இருக்கு. இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பிரேக் அவுட் வந்து தரல. இது வந்து பிரேக் அவுட் ஏரியா. இந்த மாசம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதாவது இன்னைக்கு ஒரு 5% ஏறிச்சு அப்படின்னாலே பிரேக் அவுட் வந்துடும், என்ட்ரி வந்துடும். பட் இதை வந்து நீங்க வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது தெரியாது, டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது தெரியாது. நீங்க டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது டெய்லி என்ட்ரி இருக்க மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்லாம் காமிக்கும். பட் ஒவ்வொரு தடவையும் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது தான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த ட்ரெண்ட் வந்து புரியும். ட்ரெண்டுக்கு அப்புறம் அது இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வீக்லி சார்ட்டோடைய ட்ரெண்ட்ல இருந்து பாக்குறதுக்கு டெய்லி சார்ட்ல இருந்து சரியான என்ட்ரி பாக்குறதுக்காக 1 ஹவர் சார்ட். ஓகேவா? ஸோ இந்த டாப் டு டவுன் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். ஏன்னா அடுத்த வீடியோல நம்ம ட்ரெண்ட் ஃபாலோவிங் மெத்தட வந்து பார்க்க போறோம். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோவிங் ட்ரேடர் யாருன்னு பாக்குறதுக்கு இந்த டாப் டு டவுன் அனாலிசிஸ் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.